மக்களோட செல்வத்தோட நம்மள வாழ வச்சிருக்கிறான். கொஞ்சம் பிளாக் ஆகிட்டு என்றதுக்காக நமக்கு மேலால் உள்ள பணக்காரர்களை பார்த்து எத்தனையோ பொறாமைகள் பட்டு முசீபத்துகளை உருவாக்கி குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கினால் அதனுடைய யதார்த்தம் சொல்கிறார்கள், நீ செஞ்சது சரியில்லை, நீ செஞ்சது நீதமில்லை, நான் உன்னோடு போரிடுவேன், நான் உன்னோடு போராடுவேன், யுத்தம் செய்வேன். தெரியுமா, அவனுக்கு இப்படி கொடுத்தாய், எனக்கு இப்படி தந்தாய். அல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்கலாமா? அப்படி நாய் அல்லாஹ் கிட்ட கேட்குமே, அல்லாஹ் நீ என்னை நஜீஸாக ஏன் படைச்சாய்? பன்றி கேட்குமே அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நீ என்னை பன்றியாக படைச்சாய்? நீயே படைச்சி நீயே நஜீஸாக ஆக்கினாய். அல்லாஹ்விடத்தில் யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது. அவன் நினைச்ச சாதி. சுனாமி வந்தது, ஏழைகள் தான் அதிகமாக மௌத்தாகினார். ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற ஏரியா எல்லாமே பெட்டா சொல்லுவோம். உங்களுக்கு அதிகமானவங்களுக்கு தெரியும், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அதிகமாக இருக்கிறது கொழும்புல. கொழும்புல கோல் ஃபேஸ் பக்கத்தில் கலந்தாரி, ஹில்டன், டிரான்ஸ்லேஷன் எல்லாம் அந்த பக்கத்தில் அப்படி சுத்தி சுத்தி வர அவ்வளவும் இருக்கு. அதுக்குள்ள அவ்வளோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் அவ்வளோ நடக்குது. அவ்வளோ பந்தி சாப்பிடப்படுது, அவ்வளோ லிக்கரும் குடிக்கப்படுது, அவ்வளோ ஜினாவும் நடக்குது. கொழும்புல மட்டுமில்லை, முழு உலகத்திலும் சிட்டியிலே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய நாடு கிடையாது. ஆனால் பக்கத்தில் அதிகமான கடல் தண்ணி இருக்கிறது. கோல்வேஸுக்கு அருகாமையில் உள்ள கலந்தாரியை அல்லாஹ் பாதுகாத்தான், ஹில்டனை அல்லாஹ் பாதுகாத்தான். எங்கேயோ பள்ளியில பாங்கி சொல்லிக் கொண்டிருந்த முஅத்தின் சுனாமியில மௌத்தாகினார்கள். மதரசா பிள்ளைகள் சுனாமியில மௌத்தானாங்க. மீனவர்கள், ஏழைகள், தஹஜ்ஜத் தொழக்கூடிய மிஸ்கீன்கள், 5 வக்த் இமாம் ஜமாத்தோட தொழும் எத்தனையோ தக்வாதாரிகள் சுனாமியில சின்ன பின்னப்படுத்தப்பட்டு மரத்தின் கொப்புகளிலும் கிளைகளிலும் துண்டு துண்டாக அறுக்கப்பட்டார்கள். அல்லாஹ் இல்லையோ? அல்லாஹ் பெற்ற தாயை விட 70 மடங்குக்கு அதிகமாக அன்பு அன்பு உலமாக்கள் சொல்றாங்க. இதெல்லாம் பொய்யோ? பொய்யல்ல. ஏன் தெரியுமா அல்லாஹ் இதை செய்கிறான்? நீ நம்பிக்கொண்டிருக்கும் இந்த உலகம் போய் உலகத்துல பாவம் செய்கிறவங்களுக்கு மட்டுமல்ல நான் தண்டனை கொடுப்பேன்,
சுனாமிக்கு அகப்பட்டவர்கள் எல்லாம் உயிரோடு இருப்பவர்கள் தான், மௌத்தானவர்கள் அல்ல. அவங்களுக்கு ஷஹீது. அவங்க சுனாமி அந்த தண்ணி பட்ட உடனே அதுக்கு அப்படியே வீசிப்பட்டு போய் பஸ்களிலும் கோச்சுகளிலும் தாப்பைகளிலும் சுவர்களிலும் மரமட்டைகளிலும் அப்படியே தட்டுமாறி உயிர் போகும் வரையில் அவர்கள் கட்டின அந்த நெருப்பு, அந்த ஏக்கம், அந்த தாக்கம் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு பண் பிள்ளையாக இருந்தால் தகப்பனை நினைச்சிருப்பா, அம்மாவை நினைச்சிருப்பா, பிள்ளைகளை நினைச்சிருப்பா, தங்கச்சி நினைச்சிருப்பா, பாப்பாவாக இருந்தா பிள்ளைகள் நினைச்சிருப்பா, கொம்மர பிள்ளையாக இருந்தா குடும்பத்தை நினைச்சிருக்கும். அந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பதவி ஷஹீத் என்னும் பதவி. சுனாமியில் மௌத்தானவர்கள் அனைவரும் சுவர்க்கத்தில், ஷைத்தான் என்னும் சுனாமிக்கு நாங்கள் மாட்டிக் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வாறு இதிலிருந்து தப்புவது, எப்படி நமது மௌத்தை நல்ல மௌத்தாக ஆக்கிக் கொள்வது? இது தமாஷா அல்ல, பிறந்த இனி தக்வாவோடு தான் மௌத்தாக வேண்டும். மௌத்தாகிவிட்டால் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். 35 வயசுல ஒருத்தர் மௌத்தாகிட்டார், முழு உலகமும் ஷாக் ஆகும் அல்லது ஆச்சரியப்படும். எப்படி, எந்த மாதிரி யாருக்கு தெரியும்? ஆனா அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு அது மறந்து எத்தனை மணிக்கு மையத்தை அடக்கிறான். என்ன இப்ப நீ ஷாக் ஆகினா, சர்ப்ரைஸ் ஆகினா, நீ மையத்தை சொல்றாய், என்ன செய்ய உலகம் அப்படி? யாராவது ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்றாங்க, திருமணம் முடிச்சு 6 மாசம் 2 பேரும் சந்தோஷம் எப்படி இருக்கும்? திருமணம் முடிச்சு 6 மாசம் கணவன் மனைவி எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டைம், கொஞ்சம் வெளியில போனா பண்றது, கொஞ்சம் லேட் ஆகினா பண்றதும், இவர் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றதும், அவர் கோல் பண்ணி என்று கேட்கிறதும், லேட் ஆகும் பொழுது ஏசி வாங்க வாங்க, நீங்க இல்லாம எனக்கு வாங்க வாங்க, சோம்பரையாய் போரிங் ஆகிக்கிறது. திடீரென்று கணவன் மௌத்தாகிட்டார்னு வைங்க, வந்து வீட்டுல மையத்தை தான் வைப்பாங்க. இப்ப எல்லாரும் பாரு, தம்மானி அழுக சத்தம் ஹோண்டு கேக்குது. நாங்க நினைக்கலையே, கனவுல கூட நினைக்கலையே, போகும்போது சொல்லிட்டு போகும் இல்லையே, இவர் நெஞ்சு வலி அந்த வலி இந்த வலி சொல்லலையே. எவ்வளவு தான் தேம்பி தேம்பி அழுதாலும் சொபஹுக்கு பிறகு மௌத்தாகினால்
மண்ணுக்கு கீழே. அசருக்கு பின் மௌத்தாகினால், இரவு மௌத்தாகினால், அடுத்த நாள் லுஹருக்கு முன்பு முழு உலகமும் யுத்தம் செய்தாலும் யாருமே அந்த உடம்பை மண்ணுக்கு மேலே வைப்பதில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஊதிய ரூஹை அல்லாஹ் எடுத்துக் கொண்டார். மண்ணால் படைக்கப்பட்ட அந்த உடம்பு மாத்திரம் மிஞ்சினால அதிலிருந்து ஒரு வகையான துர்நாற்றம் வீசுகிறது. கண்ணை பார்த்தால் பயம், வாயை பார்த்தால் பயம், கைகளை பார்த்தால் பயம். எந்த மனைவியாவது வந்து இவர் என்னோட வச்சிருந்த இரக்கத்துக்கு, அன்புக்கு, மரியாதைக்கு நான் இவரை விட மாட்டேன் என்று ஏதாவது ஒரு மனைவி 3 நாள் ஒரு மையத்தை வச்சு கொண்டிருந்த சரித்திரம் இருக்கிறார். அல்லது ஒரு மனைவி மௌத்தாகிவிட்டால் ஒரு கணவனாவது இவ என்னோட வச்சிருந்த முஹப்பத்தும் அன்பும் எனக்கு மட்டும்தானே தெரியும், இவ்வளோ நல்லடக்கம் செய்ய விட மாட்டேன். அல்லது நீங்க என்னை மீறி நல்லடக்கம் செய்தாலும் நான் கபரடியில போய் 10 நாள் தனிக்கு போய் எந்த பிரச்சனை வராம உட்கார்ந்து கொண்டிருப்பேன் என்று எந்த கணவனாவது வந்திருக்கிறாவா? பெண்மணிகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கணவனுக்கு மரியாதை செலுத்தணும், கணவனோட மஹப்பத் வைக்கணும், தாய் தகப்பனுக்கு மரியாதை செலுத்தணும், அவங்களுக்கு அன்பு செலுத்தணும். அதே போல பிள்ளைகளுக்கு மரியாதை செலுத்தணும், அவர்கள் நல்ல முறையில் வளர்க்கணும், செல்லம் கொடுத்து வளர்க்கணும், தேவையானது எல்லாத்தையும் கொடுங்க. ஆனால் இந்த மனைவியையும் கணவனையும் தாயையும் தகப்பனையும் பிள்ளைகளையும் மையமாக வைத்து நம்ம அனைவர்களையும் படைத்த ரப்பை மறந்து விட வேண்டாம். ரப்புடைய சிந்தனை கல்வியில் இருக்க வேண்டும். ரப்புடைய சிந்தனையை கொண்டு வந்து தந்தவர்கள் தான் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மீது முஹப்பத் வைக்கிறதா என்ன தெரியுமா? அவர்கள் விரும்பியதை நாங்கள் செய்கிறது. 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வை மறக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இது அவர்கள் மீது வைக்கிற மரியாதை தான். அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் வெறுமனே பொய்யானது என்று அடித்து சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இதை நம்ம யாருமே நம்ப கூடாது. மௌத்து எப்ப வரும் என்று யாருக்கும் தெரியாது. நாம்
காலையில முழிச்சு படுத்து முழிச்சு எழும்பினமண்டா அல்ஹம்துலில்லாஹ். யாராவது மௌத்தாவிட்டார்னு வெச்சுக்கொள்ளுங்க, அவர் மகரிபுக்கு முந்தி கபருக்கு போக வேண்டி வரும். அப்படிப்பட்ட மையத்தாக நான் இருக்க மாட்டேன் என்று யாருக்காவது கையை தூக்கி கேளுமா? கையை பார்ப்போம். நான் நாளைக்கு உயிரோடு இருப்பேன். உயிரோடு இருந்தால் அவனுடைய கருணையை தவிர நாம் கையை தூக்கினாலே அல்லாஹ்வை மறக்க கூடாது. அல்லாஹ்வை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நமது கல்புக்குள்ளே இருக்கிறான். நாம் உசும்புவது, அசைவது, பார்ப்பது, கேட்பது, சாப்பிடுவது அனைத்துமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான். 10 வருஷமாக குர்ஆன் ஓதல்ல, 10 வருஷமாக நாவால zikr செய்யல, 10 வருஷமாக நான் தொழல, 10 வருஷமாக நான் ஸலவாத் சொல்லல, 10 வருஷமாக பெருமையோடு தோகை தாங்கிக் கொண்டு திரிகிறேனே, அல்லாஹ் ஞாபகம் வந்ததே இல்ல. இவனை முஸ்லிமாக படைச்சது என்னைய நன்றி செலுத்துறதுக்காக. இவன் எனக்கு பிரயோஜனம் இல்லாதவன் என்று 5 வருஷம் பொறுத்து விட்டு அல்லாஹ் தஆலா நமது கண்களை எடுத்து விட்டானா? இந்த கண்களால் பார்க்காத ஹராமான பார்வை இருக்குதா? இந்த நாவால எவ்வளவு பாவத்தை பேசியிருக்கிறோம், எத்தனை பேர் மனதை நோகடிச்சிருக்கிறோம், எத்தனை பொய் சொல்லி இருக்கிறோம், எத்தனை கோல் சொல்லி இருக்கிறோம், நமது பேச்சால எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்கிறது, நமது பேச்சால எத்தனை திருமணங்கள் பிரிஞ்சிருக்கிறது. ஏன் அல்லாஹ் நம்மளை விட்டு வச்சிருக்கிறான்? இவன் திருந்தி வருவான், இவன் தௌபா செய்வான். அதுக்காக ரமலான் மாதத்தை கூட அடிக்கடி அல்லாஹ் தஆலா தருகிறான். ரமலான் அதிகமாக அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான், பாவத்தை மன்னிக்கிறான், நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சுவர்க்கத்திலே சந்திக்க வேண்டும். நமது தாய் தகப்பர்கள் சுவர்க்கம் செல்வது போல அவர்களும் நல்ல முறையில் வாழ்ந்து தக்வாவோடு நமது ஆபாக்கள் முன்னோர்கள் வாழ்ந்தது போல நாமும் நமது பிள்ளைகளை தக்வாவோடு வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு மார்க்க